ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட்டா அடிப்படையில் நிஃப்டியில் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.47% மைனஸ்லையும், பாயிண்டாக பார்க்கும்போது 124 பாயிண்ட்ஸ் மைனஸ்லையும், ஃபைனலாக 26,068.15 க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு செல் ரேலி வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் ரேலி மேலே பாசிட்டிவாக போயிருந்தது. மறுபடியும் உங்களுக்கு 1 மணிக்கு மேலே அப்படியே மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சது. ஃபைனலாக நமக்கு நெகட்டிவ் க்ளோஸில் 126 பாயிண்ட்டு மைனஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இண்டஸ்ட் டேட்டா நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எக்ஸல் சீட்டில் நீங்கள் பாருங்கள், நிஃப்டி செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கால் சைடு இதோட ஓஐ பாருங்கள், 6,64,787 கான்டாக்டு. கால் சைடு அதிகமான ஓஐ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள், 3,95,599 கான்டாக்டு ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு மைனஸில் போயிருக்குன்னு சொல்லி காட்டுது. இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்தமாரி ஸ்ட்ராட்டஜி எவ்ரிடே அமையாது. மாதத்தில் 2-3 நாள் இந்தமாரி ஸ்ட்ராட்டஜி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அமையும் போது இதை நல்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கான வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா கால் சைடு 6 லட்சம் சம்திங் கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக ரைட்டிங் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள், கிட்டத்தட்ட ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கான்ட்ராக்ட் வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. ஒரு சைடு உள்ளே வராங்க, இன்னொரு சைடு வெளியே போகிறாங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதேமாரி அடுத்து பாருங்கள், நம்மளோட ஃபேவரட்டான பையர் குவான்டிட்டி செல்லர் குவான்டிட்டி நாம் பார்க்கும்போது பையரை விட செல்லர் குவான்டிட்டி தான் 150% ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. அப்போ நமக்கு என்ன இதுலேருந்து இண்டிகேட் பண்ணுது? பையரை விட செல்லர் குவான்டிட்டி 150% ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சப்ளை தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு இந்த டேட்டா இண்டிகேட் பண்ணுது. அதுக்கும் அடுத்ததாக பாருங்கள், 26,100 தான் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. சப்போர்ட் பாருங்கள், 22,800 சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை விட சப்போர்ட் வந்து ரொம்ப தூரமாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸு 26,100லையும் சப்போர்ட் பாருங்கள் 22,800லையும் இருக்குது. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 26,100 கால் ஆப்ஷனில் 69,406 கான்ட்ராக்ட் இருக்குது. இது நல்ல ஒரு வித்தியாசம். கால் சைடு 69,000 சம்திங் கான்ட்ராக்டும், புட் சைடு வெறும் 13,000 சம்திங் கான்ட்ராக்ட் தான் இருக்குன்றத இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் புட் சைடு ரொம்ப தூரமாக போய் அவுட் ஆஃப் த மணியில் இருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகக்கூடிய நேரங்களில் இந்தமாரி ரொம்ப தூரமாக போய் அவுட் ஆஃப் த மணியில் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஆப்ஷன் ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மார்க்கெட் ஃபாலோ ஆகாதுன்னு ஆப்ஷன் ரைட் நினைக்கும் போது அட் த மணிலேயோ அல்லது நியர் அட் த மணிலேயோ உங்களுக்கு ரைட்டிங் அதிகமாக கொடுப்பாங்க. மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகுதுன்னு நினைக்கிறதுனால தான் ஆப்ஷன் ரைட் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தூரமாக போயிட்டு புட் சைடு அவுட் ஆஃப் த மணியில் 22,800 புட் ஆப்ஷனில் ரைட்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அடுத்த நம்ம இதை ட்ரெண்டிங் வகையில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நிஃப்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ட்ரெண்டிங் ஓயை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். காலையிலேருந்தே பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு அதிகமான ஓயை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனது. புட் சைடு பாருங்கள், ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்றது நமக்கு காட்டுது. அடுத்ததாக 12:45 பாருங்கள், நேரோவாக வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல இந்த கிராஃப் வந்து 12:45 1 மணிக்கு உங்களுக்கு ஒரு புல் பேக் ரேலி வந்தது இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல நேரோவாக வந்திருக்கு. தொடர்ந்து மறுபடியும் என்ன இருக்குனாக்கா, கால் சைடு தான் அதிகமான ரேட்டிங் இருந்திருக்காங்க, புட் சைடு ரொம்ப கம்மியான ரேட்டிங் தான் இருந்திருக்காங்க. கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் ஓவர் நைட் பொசிஷன் வேணான்னு நினைக்கிறவங்க எல்லாமே பொசிஷனை கவர் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஏன்னா அதுக்கும் அடுத்ததாக உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வருது. அதனால் ஓவர் நைட் பொசிஷன் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே கால் சைடும் பாருங்கள் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க, புட் சைடும் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கடைசி அரை மணி நேரம் பாருங்கள் ஷார்ட் ரொம்ப கீழே இறங்கி இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இந்த டேட்டாவில் ஒரு டைம் செக் பண்ணி கூட பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த டேட்டா அடிப்படையில் செக் பண்ணி பார்க்கும்போது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 9:15லேருந்து 9:21 வரைக்கும் டேட்டா அடிப்படையில் நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டியிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள் 9:24லேருந்து 9:42 வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டேட்டா காட்டியிருக்கு. அதுக்கு அடுத்த 9:45க்கு அகைன் மார்க்கெட்டு செல் ட்ரெண்ட் மாறுது. அதிலேருந்து பாருங்கள் மார்க்கெட் முடிகிற வரைக்குமே நமக்கு செல் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலிமா நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் ஓஏ ஸ்டாட்டிக் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் பார்க்கும்போது புட் சைடும் சரி கால் சைடும் சரி பாருங்கள் ஒரே நேரோவாக இருக்குது. நெட் ஓஏ பார்க்கும்போது ஒரே நேரோவாக இருக்குது. இந்தமாரி அடிக்கடி கிடைக்காது, ஆனால் இன்றைக்கி இந்தமாரி அமைஞ்சிருக்கு. கால் சைடு பாருங்கள் 17.74 க்ளோஸும்
க்ரோஸும் புட் சைடு பாருங்கள் சேம் அதே தான், கிட்டத்தட்ட 17.73 க்ரோஸும் இருக்குது. ரெண்டுமே நேரோவாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க இந்த சேஞ்ச் இன் ஒய்யை கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கால் சைடு 4.34 க்ரோஸும் புட் சைடு மைனஸில் 2.62 க்ரோஸ் மைனஸில் போயிருக்கு. ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த டேட்டா நமக்கு காட்டுது. சேம் அதே கண்டென்ட் தான் நம்மளோட எக்ஸல் சீட்லையும் காட்டுது. புட் சைடு பாருங்கள் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றதை இந்த டேட்டா நமக்கு காட்டி கொடுக்குது. அடுத்து பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் கிராஃபாக பார்க்கும்போது கால் சைடு பாருங்கள் 26,100, அதுக்கும் அடுத்ததாக 26,200, அதுக்கும் அடுத்ததாக 26,150. இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ரொம்ப அதிகமான கால் ரேட் இருக்காங்கன்றத இந்த கிராஃப் மூலிமா நம்ம பார்க்குறோம். புட் சைடு பாருங்கள் எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றத இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூலியமாகவும் நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல பாருங்கள் 26,200 புட் ஆப்ஷன், அடுத்தது 26,000 புட் ஆப்ஷன், அதுக்கு அடுத்தது 25,900. இது மூணுலேயும் ரொம்ப ஹையஸ்ட் ஓயை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றத இந்த கிராஃப் மூலியமாகவும் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா மூலிமா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். இந்த டேட்டா மூலிமா மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை நம்பி இருக்க தேவையில்லை. வெளியில் வந்து நீங்கள் ஒரு டிப்ஸ் வாங்க வேண்டியது ஒரு டெலிகிராம் சேனல்லையோ ஒரு வாட்ஸ்அப் சேனல்லையோ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்களே சொந்தமாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு சுயமாக முடிவு எடுத்து சொந்தமாக ஒரு ஃப்ரீடமாக ட்ரேடு பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை சார்ந்து இல்லாமல் நீங்களாக சொந்தமாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த இன்ஸ்டா ஆப்ஷன் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்வான்ஸ் டூல் எல்லாமே நமக்கு இந்த ப்ராஃபிட் மார்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஃப்ரீயாகவே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட மெயில் ஐடி, என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.